மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 22 அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். அவருடைய சிலுவை மரணத்திலே, சிலுவை பாடுகளின் மத்தியிலே அவர் பட்ட அவமானத்தை முன்கூட்டியே இங்கே தீர்க்க தரிசனமாக அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன விதமாக அவமானம் அனுபவிக்க வேண்டும், என்ன விதமாக அவர் நிந்தை அனுபவிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 27 அதிகாரம், மத்தேயு 27 அதிகாரத்திலே 39 முதல் இந்தபடியாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள துணை இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று அவர்கள் ஆண்டவரை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், தூஷித்தார்கள். இந்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரமல்ல, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற அனைத்து சுவிசேஷங்களிலும் இதை குறித்தன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவரை தூஷித்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், காரி உமிழ்த்தார்கள். எப்படியெல்லாம் அவரை அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவரை அவமானப்படுத்தினார்கள். நமக்காக அவர் அவமானப்பட்டார், நமக்காக அவர் தூசிக்கப்பட்டார், காரி உமிழ்த்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள். நீ தேவகுமாரனியானால் சிலுவை விட்டு நீ இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்று சொன்னார்கள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நமக்காய் பாடுபட்டவர் மாத்திரமல்ல, நமக்காய் அவமானங்களை பொறுமையாய் சகித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட நாமும் கூட அவரை போல ஒருவேளை அவருடைய நாமத்தினாலே நாம் நிந்திக்கப்படும் போது, அவருடைய நாமத்திற்காக நாம் தூஷிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, துன்பம் வரும்போது, ஒரு நாமத்து நிமித்தம் உங்களுக்கு அவமானம் வரும்போது, நீங்கள் நிந்திக்கப்படும் போது, நீங்கள் நிச்சயம் அதற்கு உரியதான பலனை நீங்கள் அடைவீர்கள் என்கிறதை மறந்து விடாதீர்கள். அவமானம் நிந்த எல்லாம் அனுதின உணவு போலே, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே,
பணி செய்வதை நிறுத்திவிடாதே, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே. பணி செய்வதை நிறுத்திவிடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான அவருடைய பிள்ளைகளுக்கு அவமானங்கள் வரும், நிந்தை வரும். அனுத்தின உணவு போல நிந்தை அவமானம் வரும். படிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் அது நமக்கு பலன் தரும் ஊட்டச்சத்தாக நமக்கு மாறும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ நிமித்தம் பாட அனுபவிக்கிறீர்களா? கிறிஸ்துவ நிமித்தம் துன்பம் அனுபவிக்கிறீர்களா? அவர் நிமித்தமாக நிந்திக்கப்படுகிறீர்களா? அவன் நிமித்தமாக பழி சுமத்தப்படுகிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருக்காக நாம் செய்கிற, அவருக்காக சகிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு என்று சொல்லி நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னுடைய வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்காக பாடுகள் அனுபவிக்கிறவர்கள், அவருக்காக பணி செய்கிறவர்களுக்கும், அவருக்காக நிந்தை அனுபவிக்கிறவர்களுக்கும் உரிய பலன் நிச்சயமாக இருக்கிறது என்பதை அறிந்து தொடர்ந்து ஓடுங்கள். அவருக்காக எதையாகிலும் செய்ய பிரயாசப்படுங்கள். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நாம் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அவமானப்பட்டீரப்பா, எங்களுக்காக நிந்தையை சகித்தீர். ஆண்டவரே, காரி உமிழ்ந்தனர், எங்களுக்காக உம்மை பரியாசப்படுத்தினர் அப்பா. அதே போல நாங்களும் உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் நிந்திக்கப்படும் போது அதை நாங்கள் ஒரு பாக்கியமாக எண்ணி, ஆண்டவரே, நாங்கள் பாடுகளை சகிக்கும் போது, உமக்கென்று ஆண்டவரே நிந்தையை சகிக்கும் போது அதற்குரிய பலன் ஆண்டவரே உங்களுக்கு உறுதியாயிருக்கும் என்று சொல்லி, பரலோகத்திலே அதற்குரிய பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கருத்திற்கொண்டு உமக்காய் இன்னும் நாங்கள் அதிகமாய் ஓட, அதிகமாய் நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு பெரிதும் செய்ய வேண்டும் என்று கருத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.